பாரு இந்த ஊர்ல அடியால மிதி பெற்று சாக மாட்டாங்க, உசு உசே சாவதுக்கு போறவங்க. அம்மா உங்களுக்கு என்ன குறை சொல்லு. உங்களுக்கு என்ன நுரை சொல்லுங்க, எங்க திட்டத்தை நாளை போட்டு தீர்த்து கொடுக்குறோம். எதுக்குற நாய் பீ இருக்கிற மாதிரி அடிக்கிறேன்னு போங்க. அவளுக்கு நரகத்தை பார்த்து தாண்டா சொன்னான். ஆமா நீ என்ன வாழைப்பழங்க இல்லை வேலை செஞ்சா பச்சு பச்சுன்னு அடிக்கிற எனக்கு நேரம் வரும். அப்புறம் சொல்லு உடம்பு போய்க்கு செய்யலாம். சொல்லு சார். ஆமா ஆமா அது மாதிரி மறுபடியும் பேசு. நான் போட்டுக்கிறேன். நம்மளை பார்க்காத என்ன, நானும் ஒரு பொம்பளை தான். உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க. எரிடி எவ ஒரு பாவடம் தெரியல, நெஞ்சு வேற இருக்கு. எம்மாடி இந்த பாவடம் கட்ட மெத்த மேல போன பாரு, அவன் பின்னாடி நிற்கிற பாரு கை ஒட்டிக்கிட்டு, அவன் பின்னாடியே வந்தான். இந்த பாவடை கட்டுற வரைக்கும் தமிழ் இருந்தான். இந்த முடிச்சு போட்ட தண்டி அம்மா தூக்கலாம் அப்ப பேண்ட் கிளப்புறோம். எனக்கு வேற பயமாச்சியா. இன்னும் பகல் சோப்புல இருந்து 300 ரூபாய் எடுத்து கொடுத்து மெத்த கீழே இறங்கி இன்னைக்கு பாடுறோம். எம்மா எனக்கு பயம் தாங்காம தான் இங்க கூட இருந்துட்டேன் நானு. உங்களுக்கு என்ன குறை சீக்கிரம் சொல்லுங்க. 24 வருஷம் ஆகுது. என்னடி காலம் பூ காலம் உமா கருவடு புண்டை இல்ல. சாரி சார் ராங் நம்பர். பாருங்க பால் கருதியா கால மாட்டுக்கு எந்த நாயிடா பால் விட்டு என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன். அம்மா உங்களுக்கு என்ன 24 13 வருஷம் ஆகுது. என்ன ஆகுனா முத கேஸ் டேஞ்சர் கேஸ் போல இருக்கு. சாரிங்க பிளட் வரணும்னா நேரம் இந்த கோயில் பின்னாடி போ, ரைட் சைடு திரும்பு, லெஃப்ட் சைடு திரும்பி வா, அப்புறம் திருப்பி ரைட் சைடு போ. பின்னாடி ஒரு முக்குட்டுல ஒரு கடை இருக்கு, பெட்டி கடை. ஆமா ரொம்ப நாங்கல மேல இருக்க பேர் பெட்டி கடைக்கு போ. ஒரு 4 ரூபாய்க்கு புது பிளேட் வாங்கு, நல்ல குறுக்க மறுக்க கீச்சுக்கோ. தானா வரும் பிளட். அப்படி வரலன்னா நேரம் ஒரு கோயில் பூசாரி வீட்டுக்கு போ. வெட்டி வாங்கி வச்சிருப்பாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வெட்டி. அதுல அவுட்டு வெட்டின்னு ஒண்ணு இருக்கும், சன்னல் சுத்தி இருக்கும். அது எடுத்து வந்து கீழே வை, நல்லா வெட்டிக்கு நேரம் காலை அகட்டி விட்டுக்கோ. அந்த ஆளு பேர் என்னதுங்க? ராட்டு கொடுத்துறாங்க. நான் கேட்டு போறேன். ஒரு தோறு பட்டாசு தம்முன்னு வந்துடும். அப்படி வரலன்னா இந்த ஊருக்கு நேர கரும்பட்ட கங்காணிங்க இருப்பாங்க, 150 பேர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு சின்ன கத்தியை வாங்காது, பெரிய கத்தியை வாங்கி சார் உங்க தொகை நம்ம வந்துட்டேன் வாங்க வாங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு குத்து அந்த கத்தியை வாங்கி ஒரு 10 கொத்து சிலங்கு மலர்ந்து கொத்து. சாமி என்ன கேட்க தெரியாத எட்டு வரல நிச்சிரு வரல மாலை மாத்திரம்னா இது மாதிரி அலையிற ஆம்பளை எங்கிட்ட இப்படி ஓடாதுரா. ஒரு புரோஜனம் கிடையாது. கம்பம் என் கம்பம் தான். நிம்மதியா இருக்க முடியல இந்த ஊர்ல ஊத்து கிளப்பணும்.
என்ன உனக்கு சொல்லு அப்படியே பிளட் வரலனா பிளட் வரலன்னு வச்சுக்க வரலனா ஒரு 2 லிட்டர் மண்ணெண்ணெய் 3 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் டீசல் ஒரு அப்படியே கூட பாமாலே செத்துட்டு ஒரு பாம்பு ஊத்தி கொட்டி அந்த இடத்துல ஊத்தி கொட்டி செத்து போயிடும் அப்படியே எனக்கு பிளட் வரலனா நேரமே போ பேப்பர் தண்டவாளம் இருக்கும் இருக்கு 2 இருக்கும் ரெண்டு ஒரு தண்டவாளத்துல காலை எப்படி வை இப்படி வச்சு இன்னொரு தண்டவாளத்துல காலை எப்படி வை இப்படி வச்சு சும்மா 200 கிலோமீட்டர் இவனை தூக்கி வை யார் சொல்ற ட்ரெயின் ஏற விடு யார் விட்டா நசுங்கி பிளேட் வச்சுதான் சொல்லணும் அப்படியே பிளட் வரலனா அப்படி வரலனா வரலனா செக்ஸ் மாத்திரம் சாப்பிடுங்க ஏன் தேவனாப்பேலே அது விக்ஸ் மாத்திரடா செக்ஸ் மாத்திரம் இல்ல மெடிக்கல் மாத்ததுக்கு நான் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் செக்ஸ் தான் சொன்னாங்க ஏன்டா என் தாலியா இருக்கீங்க ஊர் வாங்கி அதை வைக்கிறான் அந்த மாதிரி வாய் உள்ள பண்ணா ஐயோ ஐயோ எனக்கு தெரியலடா படிக்கல அது செக்ஸ் மாத்திரம் தாண்டா இருந்துச்சு ஏதோ ஒரு இந்த மக்கள் செய்திகள் வாசிப்பது அரைமண்டல உயர்ப்பது மடம் கிராமத்தில் கரகாட்டம் பார்த்துக் கொண்டிருப்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குசு போட்டி நடந்தன. இதில் பஸ் இடை வந்ததால் பஸ் சவுண்டை விட கொசு சவுண்ட் அதிகமாகி மக்களின் மூக்கு திணற 26 பேர் பெண்களும் 16 பேர் ஆண்களும் மூச்சு திணறல் ஏற்பட்டு சொட்டாய் விட சக்கன் அப்புறம் என்ன கேப்டன் தெரியாது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பெரும் தீவிர சிகிச்சையுடன் இப்பகுதியில் பெரும் பரப்பல் ஏற்பட்டுள்ளது. பையனை பஸ் ஸ்டாண்ட்ல டிக்கெட் வைக்க வேண்டேன் நானு என்ன அம்மா நிறுத்திக்கிட்டு வந்து கூட்டுறாமா? நீ உண்மையான சாமி தானே ஆமா. எனக்கு பிளட் வரணும் இம்மா ஆக்சிடென்ட் ஆகி அவன் பொருள் வயசு வரல ஒரிஜினல் பேப்பு கேட்டான். கொஞ்சம் வந்து பாருவா அடுத்த கேஸுக்கு கூட அடுத்துக்கு சாமி சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஆகி கல்யாணம் ஆகி இல்ல இல்ல எங்க ஊர்ல அதை நாங்கள் தீன்னு சொல்லுவோம். கல்யாணம் பண்ணி கல்யாணம் கல்யாணம் பண்ணி கெடா பண்ணியா பொட்ட பண்ணியா சொன்னாங்க எப்படி? கல்யாணம் செஞ்சு இப்ப வரைக்கும் நான் சேரல எதுவுமே நேரத்துல சாமி தாலி கட்டி ஆமா தமிழ்நாட்டுல உனக்கு தாலி கட்டுறாங்க இவங்கெல்லாம் மாட்டு மூக்குறாங்க ஒரு கட்டுறாங்க. சாமி எனக்கு ஒரு பெரிய குறை சாமி சொல்லுங்க சொல்ல பிரபுதேவா எனக்கு சொல்லு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது. நான் புழுவோ பூச்சோ எதுவுமே இல்ல சாமி அது புழு பூச்சி வரதுக்கு நேரம் இங்க வரக்கூடாது. நேர மடம் ரேஷன் கடைக்கு போ போய் உன்னுடைய அட்டையை காலி காமிச்சு அவன் குத்துறதுக்கு ரெடியா இருப்பான். சீல என்னத்த 10 கிலோ புத்தரிச்சு 10 கிலோ பூங்கல் வாய் அப்படி